Have a good day to all students. நம்ம linear algebra and partial differential equation யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். partial differential equations ன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே உள்ள 3 கிளாஸ்ல டைப் 1 ப்ராப்ளம், டைப் 2 ப்ராப்ளம், டைப் 3 ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். இப்போ டைப் 4 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். நமக்கு தெரியும் டைப் 1 ப்ராப்ளம்ல ரைட் ஹேண்ட் சைடுல 0 மட்டும் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. டைப் 2 ப்ராப்ளம்ல ரைட் ஹேண்ட் சைடுல e பவர் ax plus by ஃபார்ம் இருக்கும். டைப் 3 ப்ராப்ளம்ல ரைட் ஹேண்ட் சைடுல எய்தர் cos ax plus by இருக்கும் அல்லது sin ax plus by இருக்கும். இப்போ டைப் 4 ப்ராப்ளம்ல ரைட் ஹேண்ட் சைடுல x பவர் r y பவர் அதாவது x க்கு சம் பவர் இன்டு y க்கு சம் பவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மல்டிப்ளிகேஷன் டேர்ம் வந்து இருக்கும். இருந்துச்சுன்னா இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்டர்ல பார்க்க போறோம். இப்போ ப்ராப்ளம் போலாம். இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா solve d square minus 7d d dash plus 6d dash square into z equal to xy. That is x power 1 y power 1. சரியா? So d square minus 7d d dash plus 6d dash square z equal to xy இருக்கு. சரி, ஓகே. இங்க MTR solve னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன செய்யணும்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும் and ஜெனரல் சொல்யூஷன் எழுதணும். சரியா? ஓகே, இப்போ சொல்யூஷன் போலாம். சொல்யூஷன் முதல்ல காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு AE எழுதணும். The AE is d க்கு பதிலா m, d dash க்கு பதிலா 1 போட்டோம்னா m square minus 7m into 1 plus 6 into 1 square equal to 0 எழுதுவோம். So then we simplify பண்ணோம் சொன்னா m square minus 7m plus 6 equal to 0. சரிங்களா? இது ஒரு quadratic equation. மல்டிப்ளை பண்ணா 6 வேணும், ஆட் பண்ணா -7 வேணும். மல்டிப்ளை பண்ணா 6, ஆட் பண்ணா -1. ஒரே பாசிபிலிட்டி வந்து 1 6 மட்டும்தான். மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும், ஆட் பண்ணா 7 கிடைக்கும். நமக்கு -7 வேணுங்கிறதுனால ரெண்டுக்குமே மைனஸ் கொடுத்துக்கிறேன். அப்ப இப்போ மல்டிப்ளை பண்ணா +6 கிடைக்கும், ஆட் பண்ணா -7 கிடைக்கும். அப்ப ஃபேக்டர்ஸ் வந்து என்னது? m minus 1 m minus 6 equal to 0. ரெண்டு ஃபேக்டர். சரியா? சோ அப்ப either m minus 1 equal to 0 or m minus 6 equal to 0. m minus 1 equal to 0 னா m equal to 1, m equal to 6. m க்கு பதிலா ரெண்டு ரூட் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே டிஃபரண்டான ரூட்ஸ், வேற வேற நம்பர்ஸ். சரிங்களா? அப்போ இந்த ரூட்டை m1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த ரூட்டை m2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ரெண்டு ரூட் ரெண்டுமே டிஸ்டிங்க்ட். the roots are distinct. The roots are distinct. அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் டைரக்டா எழுதுறோமா? CF equal to f1 of y plus m1x. m1 வந்து 1, so 1 into x, x. Plus f2 of y plus m2x. m2 க்கு பதிலா 6, 6x போடலாம். அப்ப இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். நமக்கு தேவையான காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பர்టిక్యులர் இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்க பர்టిక్యులர் இன்டெகிரல் தான் மெயினான விஷயம். particular integral equal to 1 divided by d square minus 7d d dash plus 6d dash square into right hand side இருக்கிறது xy இருக்குது. so xy. okay, இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு முந்தின ப்ராப்ளத்தை பாருங்க, e power ax plus by sin ax plus by இருக்கு. so x க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட், y க்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சு, அதை வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க அந்த மாதிரி டைம் எதுவுமே கிடையாது. x y மல்டிப்ளைல இருக்கு, பவர் ரெண்டுமே 1 1 தான் இருக்கு. சோ அப்போ இங்க கோஎஃபிஷியன்ட் எப்படி எடுக்கிறது? அந்த வழியில இல்லையா? சோ அப்ப என்ன செய்யற அப்படின்னு சொன்னா இந்த மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம். என்ன அப்படின்னு சொன்னா இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, அந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய d ல ஹையஸ்ட் பவர் d என்னவோ அதை வெளியில எடுத்துருங்க. d யோட ஹையஸ்ட் பவர் பாருங்க d ஸ்கொயர் இருக்கு. இதை தாண்டி ஹையஸ்ட் பவர் எங்கேயுமே இல்ல. அப்போ ஒரு d ஸ்கொயரை நான் காமனா வெளியில எடுத்துறேன் டினாமினேட்டர்ல இருந்து. அப்ப உள்ள என்ன ஆகும்? இந்த டேர்ம் 1 ஆயிருமா? 1 மைனஸ் இங்க d ஸ்கொயர் வெளியில எடுக்கும், ஆனா இங்க d தான் இருக்கு.
அப்போ ஒரு டி டினாமினேட்டர்ல வந்துருமா? எவ்வளவு கம்மியா இருக்கோ அது டினாமினேட்டர்ல போயிடும். நம்ம வெளியில எடுக்கிற டேர்ம்ல எவ்வளவு கம்மியா இருக்கோ அது கீழே போயிடும். அப்ப என்ன செய்யலாம்? ரிமைனிங் இருக்கிறது 7d dash by d square by d அப்படின்னு கிடைக்கும். by d. சரிங்களா? அடுத்து பிளஸ் இங்க d டேர்மே இல்ல, அப்ப மொத்த d ஸ்கொயரும் டினாமினேட்டருக்கு போயிடும். 6d dash square by d square எழுதிட்டு இந்த xy மறக்காம செட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இவன் பாருங்க, அடுத்து 1 divided by d square into இந்த மொத்த டேர்ம் இருக்குல்ல, இதை 1 வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்ம் வந்து ஒரு மைனஸ் நான் காமனா வெளியில எடுக்கிறேன். மைனஸ் வெளியில எடுத்தாச்சுன்னா இது இந்த டேர்ம் பிளஸ்ஸா மாறிடும், இந்த டேர்ம் மைனஸா மாறிடும். உள்ள எப்படி கிடைக்குமா? 7d dash by d minus 6d dash square by d square into xy. கவனமா பாருங்க, இந்த ரெண்டுல இருந்து மைனஸ காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப மைனஸா இருக்கிற டேர்ம் பிளஸ்ஸா மாறிடும், பிளஸ்ஸா இருக்கிற டேர்ம் மைனஸா மாறிடும். சரி, ஓகே. இப்ப இந்த 1/d ஸ்கொயர் வெளியில வச்சுக்கிட்டு இந்த டேர்ம் அப்படியே நியூமரேட்டருக்கு மேல கொண்டு போறேன். நியூமரேட்டர் போறப்ப என்ன ஆகும்? இந்த 1/d ஸ்கொயர் அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் மேல வரப்ப 1 minus 7d dash by d minus 6d dash square by d square. டினாமினேட்டருக்கு நியூமரேட்டருக்கு வரப்ப பவர்ல மைனஸ் 1 வருமா? the whole inverse into xy. the whole inverse into xy. Okay. இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 1 minus x the whole inverse ஃபார்ம்ல இருக்கா? 1 minus இத பூரா x ன்னு எடுத்துக்கோங்க. 1 minus x the whole inverse. 1 minus x the whole inverse க்கு நமக்கு எக்ஸ்பான்ஷன் தெரியும். 1 plus x plus x square plus etc. போயிட்டே இருக்கும். x cube plus x power 4 plus சொல்லிட்டு அது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் படி இதை நம்ம விரிச்சு எழுத போறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறோம். 1 minus x க்கு பதிலா இது. அப்ப என்ன செய்யணும்? 1 plus x க்கு பதிலா இது plus இதுக்கு ஹோல் ஸ்கொயர் plus etc. சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறோம். சரியா? x க்கு பதிலா என்ன போட போறோம்? 7d dash by d minus 6d dash square by d square. அப்ப இந்த மற்ற டேர்ம் எல்லாம் அப்படியே இருக்கும், இந்த டேர்ம் மட்டும் மாறும். சரியா? இப்போ equal to 1/d square உள்ள ஒரு டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்றேன். 1 plus x க்கு பதிலா 7d dash by d minus 6d dash square by d square. இது மொத்தமா சேர்ந்து x plus x square க்கு பதிலா 7d dash by d minus 6d dash square by d square the whole square plus etc. இதே மாதிரி கன்னியூவா போயிட்டே into ஒரு xy இருக்கு, அது மறந்துடக்கூடாது. ஒரு xy. சரி, ஓகே. இப்ப அடுத்த லைன் பாருங்க. இப்ப என்ன செய்யணும்னா இந்த xy இருக்கு இல்லையா, இந்த xyக்கு இங்க மேல போறோம் பாருங்க, d dash இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த xy கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா d dashes கூட மல்டிப்ளை ஆகும், d dash ஸ்கொயர் கூட மல்டிப்ளை ஆகும். இதே மாதிரி ஒரு டைம் மல்டிப்ளை ஆகும். அப்ப இந்த xyக்கு d dashல எத்தனை டிஃபரன்சியேஷன் இருக்குன்னு பாருங்க. here d dash of xy. இப்ப என்ன செய்யறோம்? xy ஒரு தடவை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். xy ஒரு தடவை டேஷ் இருக்கவும் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x இருக்கும், y வந்து 1 மாறிடும். சரி, அடுத்து d dash ஸ்கொயர் xy. என்ன அர்த்தம்? xy ரெண்டு தடவை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். xy ரெண்டு தடவை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா x, அப்ப இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப என்ன ஆகுது? இங்க y டைமே இல்ல இல்லையா? y டைமே இல்ல. அப்ப இது அகைன் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. என்ன அர்த்தம்னா இது திரும்ப ஒரு தடவை y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். இங்க y டைமே இல்ல, அப்ப அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 0 ஆயிட்டுனா இதுக்கு அடுத்து போகக்கூடிய எல்லாமே என்னவாயிரும்? 0 ஆயிருமா? d dash cube, d dash 4, d dash 5 எல்லாமே 0 ஆயிரும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்பான்ஷனை பாருங்க. இந்த எக்ஸ்பான்ஷன்ல இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். 7d dash by d, இது பிரச்சனை கிடையாது. இங்க d dash ஸ்கொயர் இருக்கா, d dash ஸ்கொயர் கூட xy வரப்ப என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் மொத்தமா 0 ஆயிருமா? அப்ப இந்த டேர்ம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாமா? இது தேவையில்லை நமக்கு. இப்ப இந்த கேஸ பாத்தீங்கன்னா
the whole square இருக்கு நமக்கு மேல. அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். a minus b the whole square. ஃபார்ம் படி எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நியூமரேட்டர் மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? a ஸ்கொயர் போடுறப்ப d dash ஸ்கொயர் வந்துருமா? a ஸ்கொயர் போடுறப்ப இதுக்கு மொத்தத்துக்கு ஸ்கொயர் எடுக்கிறப்ப ஒரு d dash ஸ்கொயர் வரும். d dash ஸ்கொயர் வந்து 0. சரிங்களா? அடுத்து 2ab 2ab போடுறப்ப இந்த டைம் இதையும் மல்டிப்ளை தான் b டைம் இது a டைம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்போ ஒரு d dash கியூப் வந்துருமா? d dash into d dash ஸ்கொயர் ஒரு d dash கியூப் வந்துரும். d dash ஸ்கொயரே 0 அப்ப d dash கியூப் கண்டிப்பா 0 வரும். அப்ப அந்த டைம் 0. அடுத்து சரி -2ab சரிங்களா? அடுத்து பிளஸ் b ஸ்கொயர் போடுறப்ப d dash ஸ்கொயருக்கு ஸ்கொயர் d dash பவர் 4 d dash ஸ்கொயர் 0 d dash கியூப் 0 அப்ப d dash பவர் 4 என்னவா மாறிடும்? 0வா மாறிடும். அப்ப இந்த டைம் நமக்கு என்னதான் 0 தான் நமக்கு கிடைக்கும். d dash பவர் 4 நமக்கு 0. அப்ப இந்த ஹோல் ஸ்கொயர் டைமே 0 ஆயிட்டு அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஹோல் கியூப் ஹோல் பவர் 4 எல்லாமே இந்த டைம்ல மொத்தமா 0 போச்சு இல்லையா? இதுல உள்ள எல்லாமே 0. a ஸ்கொயர் 0 ஆயிட்டு -2ab 0 ஆயிட்டு b ஸ்கொயர் 0 ஆயிட்டு அப்ப இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா டேர்மே நமக்கு 0 தான். அப்ப அவ்வளோத்தையும் விட்டுருவாங்க நம்ம. அப்ப இந்த டேர்ம் வராது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய எந்த டேர்மே நமக்கு வராது. அப்ப ஒரே பாசிபிலிட்டி 1 + 7d dash by d மட்டும்தான் இருக்கும். அப்ப எந்தெந்த டேர்ம்லாம் உண்டு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும்? முதல்ல d dash பொறுத்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். எத்தனை டைம் 0 வர வரைக்கும் எத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமோ அத்தனை டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ pi எழுதிக்கு பாருங்க. therefore pi equal to 1 by d square into 1 plus 7d dash by d 1 plus 7d dash இது மட்டும் தான் இருக்கும். மற்ற எல்லாம் 0 ஆயிடும். into xy. இப்போ இந்த xy உள்ள கொண்டு போலாமா? அப்ப என்ன ஆகும்னா 1 by d square into xy உள்ள மல்டிப்ளை பண்ணா நடுவுல பிளஸ் இருக்கு. சோ முதல்ல 1 கூட மல்டிப்ளை ஆகும். 1 into xy plus இதை எழுதிக்கலாமா? 7 by d dash of xy d dash of xy உள்ள மல்டிப்ளை பண்ணி d dash கூட சேர்த்து எழுதிக்கிறேன். அப்ப என்ன ஆகுது பாருங்க. ஒரு 1 by d square xy plus இத 7 1 by d எழுதிக்கலாமா? 7 by d 7 1 by d எழுதிக்கிறேன். இந்த d dash of xy இந்த மேல எழுதிக்கோங்க இல்லையா? d dash of xy equal to x. அப்ப இத ஒரு டைம் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x கிடைக்கும். ஓகே ஃபைன். முதல்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற அப்புறம் முடிச்சிட்டு அப்புறம் தான் வெளியில வரும். இது பாருங்க 1 by d square ஒரு xy plus 7 d dash of xy னா டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இல்லையா? அதே இது 1 by d வந்து இன்டகிரேட் பண்ணனும். வெறும் d dash இருந்துச்சுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். 1 by d dashனா இன்டகிரேட் பண்ணனும். அப்ப இந்த 1 by d க்கு பதிலா இன்டகிரேஷன் ஆஃப் x dx dங்கிறது x நோட டேர்ம். அதனால இன்டகிரல் ஆஃப் x dx நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே ஃபைன். இப்போ இந்த 1 by d ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இத 1 by d into 1 by d ன்னு ரெண்டா பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுட்டு xy plus 7 x பொறுத்து இன்டகிரேட் பண்ணா ஒரு x ஸ்கொயர் பை 2. சரி ஓகே. இப்போ பாருங்க இந்த ரெண்டு டைம் இருக்கு இல்லையா? ரெண்டு இன்டகிரல் வரும். இந்த 1 by d க்கு பதிலா ஒரு இன்டகிரல், இந்த 1 by d க்கு பதிலா ஒரு இன்டகிரல் xy plus 7 by 2 x ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இன்டகிரலுக்கு ஒரு dx, செகண்ட் இன்டகிரலுக்கு ஒரு dx. ரெண்டுமே dங்கிறதுனால dx நம்ம போட்டுக்கிறோம். ஓகே. இப்போ என்ன செய்யலாம் பாருங்க. உள்ள இருக்கிற இந்த இன்டகிரலை முதல்ல சால்வ் பண்ணுவோமா? இந்த இன்டகிரல் அப்ப வெளியில இருக்க இன்டகிரல் அப்படியே இருக்கும். உள்ள இருக்க இன்டகிரலுக்கு பாருங்க xy ஐ x பொறுத்து இன்டகிரேட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இந்த y அப்படியே இருக்கும். இந்த x இன்டகிரேட் ஆகி x ஸ்கொயர் பை 2 ஆயிடும். அப்போ y into x ஸ்கொயர் பை 2. சரியா? அடுத்து பிளஸ் 7 by 2 x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x கியூப் பை 3. வெளியில ஒரு dx. ஓகே. சோ இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இன்டகிரல் y x ஸ்கொயர் இந்த 2 y க்கு கீழ கொண்டு வந்துட்டுமா? y by 2 x ஸ்கொயர் எழுதிக்கிறேன். அதே மாதிரி 7 by 3 into 2 6 7 by 6 x கியூப் எழுதிக்கிறேன் into dx. உள்ளுக்குள்ள எல்லாத்துக்கும் பிராக்கெட் நடுவுல பிளஸ் வரதுனால பிராக்கெட் போட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. அப்ப ஈக்குவல் டு இன்டகிரல். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா y by 2 x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணா x கியூப் by 3. y by 2 வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். பிளஸ் 7 by 6 x கியூப் இன்டகிரேட் பண்ணா x பவர் 4 by 4. அவ்வளவுதான் இன்டகிரல் வேல்யூ முடிஞ்சு. சிம்பிளா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க.
x cube y by 6 plus 7 by 24 x power 4. 7 by 24 x power 4. அப்ப இதான் நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெக்ரல். நமக்கு தேவையான பர்டிகுலர் இன்டெக்ரல் இதுதான். அப்ப என்ன சொல்லிடலாம், ஜெனரல் சொல்யூஷன் போயிடலாமா? இப்ப ஜெனரல் சொல்யூஷன் போறேன். Therefore, general solution of z equal to CF plus PI. CF வந்து என்ன கிடைச்சா நமக்கு தெரியும், F1 of y plus x plus F2 of y plus 6x plus இப்போ கிடைச்ச PI க்கு பதிலா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ ரீசன்டா கண்டுபிடிச்ச ஆன்சர் x cube y by 6 7 by 24 x power 4 ஆகிக்கலாம். 1 by 6 x cube y plus 7 by 24 x power 4 is the required solution. சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா?